இது வந்துட்டு எல்லா ஒரு ஒரு நானும் ஒரு தாய் தான். ஒரு பெற்றோராவே கேட்கிறேனே. பசங்க கையில அது எப்படி கிடைக்குது? எப்படி எந்த கடையில விக்கிறாங்க? அது ஈஸியா விக்கிறனால தானே அது குழந்தைங்க போய் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு வாங்குது. அப்ப எப்படி அது விக்கிறதுக்கு யார் அனுமதி குடுக்குறா? அப்ப வந்துட்டு அ என்ன வேணாலும் நடக்கட்டும், வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மூலமா பண்றாங்களா? இல்ல சரி இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க. இது மேல்போங்கா நீங்க இந்த வார்த்தை, இந்த கேள்வி வந்து இப்ப நீங்க பேசினதுல இப்ப உங்களுக்கே புரியும். என்ன வேணாலும் பண்ணலாம், பார்க்கலாங்கிறது யாரு? ம். அரசு. அரசுங்கிறது வந்து ஒரு குடிமக்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்த கையில எடுத்து தான் அரசமைப்புல அரசாண்மை பண்றாங்க. அந்த அரசாண்மை எவ்வளோ ஸ்ட்ராங்காவும், ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கணும். போதை இல்லாத மாநிலம் அப்படின்னு தானே மேம் போதை சொல்றாங்க. இல்லாத மாநிலம் எது? அவங்களுக்கு மட்டுமா? இல்ல நான் அவங்க அவங்க இல்ல போதையே கிடையாது. இல்ல தமிழ்நாடுங்கிற எல்லைய தாண்டி அது ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா? அந்த ஃபேமிலிக்கு மட்டும் நான் சொல்ல வரவா? இல்ல. அப்போ போதை இல்லாததுன்னு எத குறிக்கிறாங்க? அப்ப இத்தன நிகழ்வுகள் நடந்திருக்கே, இதெல்லாம் எதனால சந்திக்கப்பட்டது? எதனால இந்த நிகழ்வுகள் நடந்தது? இப்போ போதையினால ஒரு 14 வயசு பையனோட வாழ்க்கை சீர்திருத்த பள்ளியில. போதையினால ஒரு குடும்பத்த டோட்டலா முடிச்சுட்டாங்க. முடிச்சு அங்கங்க தூக்கி டிஸ்போஸ் பண்ணி அது வச்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க போதை தான் முழுக்க காரணம். முழுக்க காரணம் போதை. போதை நீங்க சொன்ன மாரி சந்து, இண்டு, இடுக்குலலாம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆ இப்ப வந்து லோக்கல்ல வந்து நீங்க போய் பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல இது கிடைக்கும்னு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுதுன்னா, அப்ப நீங்க பகிரங்கமா வைக்கிறீங்களா? ஒண்ணுமே வேண்டாங்க. லாஸ்ட் வீக் என் பையனுக்கு நான் லைசென்ஸ் எடுக்க போயிருந்தேன். வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாட்டில் அந்த அதாவது போதை அருந்திட்டு அங்கங்க வாசல்ல பாட்டிலு. வாசல்ல இருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் கேட்கிறது என்ன? புகைப்பிடித்தல் குற்றம். ஆமா. தடுப்பு இருக்கா? சட்டம் இருக்கா? புகைப்பிடித்தல் பொது இடத்துல குடிக்கக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கா? நான் சொல்றது அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி பூரா சிகரெட் பாக்கெட்டு, சிகரெட் ஊதிட்டு தான் இருக்காங்க. அப்ப எல்லாம் கண்ணெல்லாம் என்ன பின்னாடி கட்டிட்டு போறாங்களா?